இன்னைக்கு எபிசோட்ல என்னதான் விஜயா மனோஜை புரட்டி புரட்டி அடிச்சாலும் முத்துவுக்கு டவுட் போகவே இல்லை. அண்ணாமலை விஜயா கிட்ட நீ கொடுத்த செல்லம் தான் இதெல்லாம், ஆரம்பத்துல இருந்தே அடிச்சு வளர்த்திருந்தா அவன் ஏன் இப்படி பண்ண போறான்னு கேக்குறாரு. ரோஹிணியும் மனோஜ் கிட்ட என் கிட்ட ஏன் மறைச்ச, முன்னாடியே சொல்லிருக்கலாம் இல்லன்னு கேக்குறா. ஆனா இந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மனோஜ் நான் சந்தோஷ் கிட்ட கடை வாங்கல, மீனாவோட நகைய நான் தான் வித்தேன்னு ரோஹிணி கிட்ட சொல்றான். இங்கேயும் மனோஜுக்கு அடிதான் விழுகுது. நீ ஏமாந்துட்டு வந்தது கூட பரவாயில்ல, மீனாவோட நகையை போய் வித்திருக்கியே, முத்து இந்த உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டான்னு ரோஹிணி சொல்றா. ரவி ஸ்ருதிக்கும் கூட நகை விஷயத்துல மனோஜ் மேலதான் டவுட் வருது. என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுல ஸ்ருதி ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஆனா ரவி நடக்கிறத பார்த்துட்டு அமைதியா இருன்னு சொல்றான். விஜய் அடிச்சதுல மீனாவே மனோஜ் நகை எடுத்திருக்க மாட்டான்னு நம்பிடுறா. நம்ம கிட்ட அவன் மாட்டிக்க கூடாதுன்னு தான் அம்மா அவனை அடிச்சாங்கன்னு முத்து சொல்றான். அடுத்த நாளே சந்தோஷ பார்த்து மனோஜ் அவன் கிட்ட கடை வாங்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். மீனா கிட்டையும் வந்து சொல்றான் மனோஜ் தான் நகையை எடுத்திருக்கான், அதை கன்ஃபார்ம் பண்றதுதான் எப்படின்னு தெரியலன்னு முத்து சொல்றான். எங்க ஏரியால இப்படி ஏதாவது நடந்தா சாமியார் கிட்ட போய் வெத்தலையில மை போட்டு பாப்போம்னு மீனா சொல்றா. நீ சொன்னதை வச்சு எனக்கு வேற ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு முத்து எங்கேயோ போறான். நேரா கடைக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்குறான். பழத்துக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு ஒரு கெட்டப் போடுறது இல்லாம இவனும் ஒரு கெட்டப் போட்டுக்கிறான். அண்ணாமலை வீட்டுல நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு கவலையா உட்காந்துருக்காரு. முத்துவோட பிளான் என்னன்னு நம்மளுக்கு புரியுது. இருந்தாலும் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. முத்து மனோஜ் அடி வெளுத்தாதான் உண்மை வெளில வரும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.